Taste the Daily. மாநிலங்களவையில் உறுப்பினர்களின் காலி பணியிடங்களுக்கான தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அதிமுக சார்பில் 2 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் வருகிற ஜூலை மாதம் 24ஆம் தேதி வரை நிறைவடைகிறது. அதனையொட்டி அந்த 2 பதவியிடங்களுக்கான வேட்பாளர்கள் அதிமுக சார்பில் கடந்த 1ஆம் தேதி அறிவிக்கப்பட்டனர். அதன்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி நடைபெற உள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக உள்ள IS இன்பதுரையும், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத் தலைவராகவும் மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் தலைவராகவும் உள்ள தனபால் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அந்த வேட்பாளர்களை வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது முன்மொழியே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிடும் நிகழ்வுதான் இன்று அதிமுகவின் தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் MGR மாளிகையில் நடைபெற்றது. கழகத்தின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் இந்த வேட்பு மனுக்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டனர். அதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாள், நேரம் உள்ளிட்டவற்றை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் அறிவித்தார்கள். அதன்படி வருகிற 6ஆம் தேதி பிற்பகல் 12 மணியிலிருந்து சரியாக 1:30 மணிக்குள்ளாக கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள 2 வேட்பாளர்களும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அதன்படி அந்த நேரத்துக்குள் அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அன்றைய தினம் அடையாள அட்டையுடன் அனைவரும் தங்களது வருகையை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள்.